வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2 எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். கீழே ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம், மேலே எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே, அதாவது 22,200க்கு மேலே வந்தால் மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த எல்லோ ஜோனுக்கு கீழேயும் பிரேக் பண்ண முடியல, மேலேயும் பிரேக் பண்ணது, மிடில்லே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நேற்றும் கிட்டத்தட்ட டோஜாக தான் போட்டிருந்தாங்க, இன்றைக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக தான் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம் நான் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா 46,310ங்கிற இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ண பட்சத்தில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இந்த சமயத்தில் பிரேக் பண்ணிவிட்டு மேலே க்ளோசிங் கொடுப்பாங்க, அந்தமாரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தவரை நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா இறங்கிட்டு திருப்பி மேலே போய் க்ளோசிங் கொடுப்பாங்க, ஆனால் திருப்பி இறங்கிறதுக்கு வாய்ப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்து 46,845ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்து சப்போர்ட் எடுக்கல, பிரேக் பண்ணிட்டு தான் சப்போர்ட் எடுத்துச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மிட் கேப் வச்சுருந்தேன். மிட் கேப் சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மிட் கேப் ஒரு எல்லோ ஜோன் தான் போடணும். அது பிரேக் பண்ண பட்சத்தில் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி எல்லாத்தையும் மேலே உள்ள எல்லோ லைன் பிரேக் பண்ண மேலே இல்லைன்னா இந்த இடத்து சைடு வேஸாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த கீழே உள்ள எல்லோ லைனில் ஃபுல்லாக சைடு வேஸாகவே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம் அடுத்து நாளைக்கு என்ன மாதிரின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி வச்சுருக்கேன். நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய செல்லிங் வந்துச்சு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு பையிங், மறுபடியும் ஸ்பின்னிங் டாப். இப்போ 2 ஸ்பின்னிங் டாப் கன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்பில் எந்த சைடு மார்க்கெட் போகுதோ அந்த சைடு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ இருக்க நேற்றோட சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்க சுச்சுவேஷன் பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பை ஆகிறதுக்கான ஒரு செட்டப் இருக்குது. அதாவது டேயோட ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில். சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ், என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் எனக்கு எந்த மாற்றம் பண்ணல. இந்த எல்லோ ஜோன் இருக்குல்ல, இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 21,930 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,204 தானே மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் வச்சு இறங்கத்தான் வாய்ப்பு இருக்கும். அதே செட்டப் அப்படியே தான் இருக்குது, பெரிய மாற்றம் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அதே கேண்டில்ஸ்டிக் செட்டப் அப்படியே தான் இருக்குது, வேறு ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. கீழேயும் பிரேக் பண்ணல, மேலேயும் பிரேக் பண்ணல. கிட்டத்தட்ட மிடில் கீழே மட்டும் லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு கீழேயும் பிரேக் பண்ணல. கீழே வந்து நேற்றோட லோவை பிரேக் பண்ணியிருக்கேன், ஆனால் முந்தானோட இந்த ஃபைனல் லோவை வந்து பிரேக் பண்ணல. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும் தான் கீழே போக 21,900க்கு கீழே மட்டும்தான் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடமும் நாளைக்கு சைடுவேஸ் இருக்க கூட வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாளைக்கு ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தெரியுது. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த 22,344ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த இடமா வச்சுக்கலாம். அதாவது 22,204 பிரேக் பண்ணாலே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த அம்பு இடம் மாற்றி வச்சுறேன். அதுபோல் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஹை செலக்ட் ஆகுது. 22,450ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பழைய வீடியோலாம் இதுக்கு மேலே தான் பையிங் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த இடத்துல சொல்லி 22,204க்கு மேலே பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். 21,900 கீழே செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல சைட்வேஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்வேஸுங்கிறத விட எடுத்துறேன். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதை தொட்டால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். மேலேனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 900 வந்து கிட்டத்தட்ட 150, 200 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல. அதனால் நம்ம சைட்வேஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இங்கே கீழே தொட்டால் மேலே போக வாய்ப்பு இருக்கும், மேலே தொட்டால் கீழே வரது வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. பையை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து பை வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் பண்ணி போட்டிருந்தோம், அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான் இப்போ க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதை பண்ணி பார்த்தா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தொட்டால் மேலே போக வாய்ப்பு இருக்கும், இந்த எல்லோ ஜோனை தொட்டால் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் 22,200 தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தோம்னா இது இப்போ எல்லாத்தையும் அழிச்சிடறேன், அப்போ தான் ஈஸியாக புரியும். ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இது ஒரு ஸ்பின்னிங் டாப், டோஜி. அடுத்தது பார்த்திங்கன்னா டோஜி. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஹேமர் போட்டுருக்காங்க. ஒரு சப்போர்ட் லெவலில் ஹேமர் போடும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ 46,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஓகே, அது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் தான் நீங்கள் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அந்த சேனலில் போட்டுறேன். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன மாதிரி சப்போர்ட் இருக்குது, எப்போ என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 46,300 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த சேனலோட லோ, அதாவது 46,222ங்கிறது இன்னையோட லோ. இந்த லோவை தொட்டால் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் ப்ளஸ் இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே வரது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, இறங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 46,711 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது எல்லோ ஜோனாக போட்டுறேன். ஏன்னா லேசாக பஃபர் இருக்குது அதில். இந்த ஜோனுக்கு மேலே, அதாவது 46,750 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,160 டு 47,490 இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 நாளாக சைட்வேஸில் இருந்தால் மார்க்கெட் போகுது. 47,800 இந்த ரேஞ்சு வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த இடத்துல இந்த மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷ் சிக்னல் போட்டுறேன். என்னை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில். அதாவது 46,750 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இறங்கினாலும் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். எதை வரைக்கும்னா இந்த இடத்துல வர ஃபஸ்ட்டு ஒரு பையிங் வாய்ப்பு இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பட்சம் இந்த இடத்துல 2 இடத்துல பையிங் வாய்ப்பு தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம செல்லிங் வாய்ப்பு. இந்த 2 இடமும் பையிங்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இந்த இடம் 46,300ங்கிறது ஒரு பையிங் ஏரியாவாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ப்ளஸ் அந்த சேனலோட லோ இந்த ரேஞ்சிலேருந்து 46,000 இந்த ரேஞ்சிலேருந்து பையிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையிங் சிக்னல் தான் கிளியராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பின் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எக்ஸ்பிரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பின் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்ட்லையும் கிளியராக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலேருந்து பாக்கி ஹேமர் தான் போட்டிருக்கு. இது பண்ணு பார்த்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போக வாய்ப்பாக இருக்குது. பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. சரி ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் இந்த டேயோட லோவில் மட்டும் ஒரு லைன் போட்டிருக்கேன். 20,450ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். 20,586ங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக. இந்த இடங்கள் கிடையாது, தேவையில்லை. இந்த இடத்த பிரேக் பண்ணால் நிறைய இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். 20,580ங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். அதே போல் இந்த ஹை 20,728 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு வரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் வெரி புல்லிஸாக தான் காட்டுது சிக்னலை பொறுத்தளவுக்கு. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளைக்கு வெரி புல்லிஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த புல்லிஸ் சிக்னலே போட்டுருவோம். செலக்ட் ஆகலை. அந்த 20,930 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரீசெண்டாக போன ஹை, இந்த ஹை இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 21,30ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 20,738. அதை பிரேக் பண்ணும் பட்சத்திலேயே மார்க்கெட்டை பொறுத்தவரை 20,900ங்கிற ரேஞ்சுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறது வாய்ப்பு அதிகம். இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் 21,034. அதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ போன ரீசெண்டான போன ஹை 21,150. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு. நிஃப்டியில் கூட அந்த மாதிரி சொல்லலைன்னா, ஆனால் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டியை பார்க்குறப்போது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வெரி புல்லிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.